ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். இன்றைய பதிவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது புதிய அறிவிப்பு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது என்ன அறிவிப்பு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் மேல்முறையீடு செய்து பணம் சில பேருக்கு இன்னும் வராமல் இருக்குது. அவங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில் இருக்குது. மற்றும் சில பேருக்கு அவங்க கலைவில் எப்போ நடைபெறும், சில பேருக்கு நடைபெறாமல் இருக்கும். அவங்களுக்கு எப்போது முடிவுக்கு வரும், இந்த கலை ப்ராசஸ்லாம் எப்போ முடிவுக்கு வரும், அவங்களுக்கு எப்போ பணம் வரும். மற்றும் தொடர்ந்து மூன்று தவணை பணம் கிடைத்திருக்கும். 4வது தவணை பணம் வந்திருக்காது. அதற்கான காரணம் என்ன செய்தால் அவங்களுக்கு பணம் வரும். மற்றும் மக்கள் உரிமை தொகைக்கு உங்களுக்கு எதனா டவுட் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கம் ஒரு எண் அறிவித்திருக்குங்க. அது மூலியம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய விண்ணப்பத்திலேயே நீங்களும் அறிந்து கொள்ளலாம். சில பேருக்கு கலைவில் நடைமுறைப்பட்டு அவங்க கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணலாம். அவங்க என்ன செய்வது போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒவ்வொரு பதிவு நம்ம சேனல் தொடர்ந்து பதிவிட்டுன்னு வரும். ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்கம் அறிவிக்கின்ற ஒவ்வொரு பதிவும் மகளிர் உரிமை தொகை தொடர்பான நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வரவங்களுக்கு தெரியும். அவங்க தொடர்ந்து வீடியோ அப்டேட் ஆகின்னு இருக்கும். அது மூலம் அவங்களுக்கு தெரிந்து அவங்களும் பயனடையலாம். மேக்ஸிமம் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசாங்கம் 5 மாதங்கள் முன்பு 2 கட்ட முகாம் நடத்தி அதன் மூலியமாக 1,65,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் தகுதியானவர் சொல்லிட்டு கருதி 1,13,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் தகுதியான சொல்லிட்டு கருவி 56,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அவங்க தகுதியின்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டாங்க. அந்த நிராகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் அவங்க தகுதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மேல்முறை செய்யலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது மூலியம் நிறைய பேர் தகுதி இருக்கும் பட்சத்தில் மேல்முறை செய்திருக்காங்க. அதுக்கு அதற்கான கலைவில் ஈடுபட்டு அவங்க தகுதி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வரும்னு சொல்லியிருந்தாங்க அரசாங்கம். அது மூலியம் அனைவரும் மேல்முறை செய்திருப்பாங்க. தகுதியானவர் அனைவரும் அவங்க தகுதியானவர்கள் மேல்முறை செய்து கலைவிற்காக சில பேர் காத்திருப்பாங்க. சில பேர் கலைவிலேருந்து முடிந்து அவங்களுக்கு சில பேருக்கு முதல் தவணை பணம் வந்திருக்கும். அது மூலியம் சில பேர் பயனடையலாம். சில பேருக்கு இன்னும் கலைவில் நடைபெறாதவங்கள கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வெள்ள நிவாரண நிதி அரசாங்கம் அறிவித்து கொண்டு அதில் முழு கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம சேனல் மூலியமாக நம்ம கால் பண்ணி கேட்டோம். நம்ம அரசாங்கத்துக்கு அந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பான கஷ்டம் இருக்கிறதுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம். அது மூலியம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கலவையில் நடைபெற்று கொண்டு இருக்கும். நீங்கள் தகுதியானவரோ தகுதியற்றவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியம் இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்து முடித்துவிட்ட பிறகு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு முன்கூட்டியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உங்களுடைய மொபைலெலாம் நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள், எஸ்எம்எஸ் என்ன வந்திருக்கா சொல்லிட்டு. மற்றும் கலைவில் நடைபெறும் 2 விதமான கலை முறையில் விடுபடுறாங்க. அது என்னவென்றால் சில பேர் கால் பண்ணி கேட்டு அவங்க டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணுறாங்க. அல்லது சில பேர் நேரில் டீட்டெயிலாம் கேட்குறாங்க. அது மூலியம் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க அவங்களுடைய சூழ்நிலை கருதி சில பேர் அவங்களோட காலை அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க அட்டன் பண்ணும்போது அவங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திரும்பி கால் பண்ணால் அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. அது மூலம் உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலை ஏன்னா அட்டன் பண்ணலாம். அவங்க ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமை இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, உரிய பதில் தருவாங்க. மேக்ஸிமம் புதிய நம்பரில் கால் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக வச்சு பாருங்கள், அட்டன் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்கும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கோம். அது மூலியம் அவங்க கால் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் நேரில் வருவாங்க. அவங்க அவங்க கேட்குற கேள்விகளும் கரெக்டாக நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக வச்சு பாருங்கள். அவங்களோட மொபைல் எண்ணுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா தகவலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மொபைல் எண்ணு கரெக்டாக டவர் இடமா வச்சு பார்த்துங்க. கரெக்டாக ஃபோன் வர மாதிரி எஸ்எம்எஸில் வர மாதிரி பாருங்கள். எஸ்எம்எஸ் எதனா வச்சா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இன்னும் எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியம் நம்ம சேனல் மூலியம் நம்ம உடனே ரிப்ளை தரும். அது மூலியம் நீங்கள் தெரிந்துக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் தற்போது 3 தவணை அவங்க கிடைத்திருக்கும் பணம் 4வது தவணை வந்திருக்காது. அதற்கான காரணம் என்னவென்றால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. ஒரு தகுதியில் அறிவிச்சாங்க. அந்த தகுதியை நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அரசாங்கம் சில பொருளாதார தகுதியில் அறிவித்திருந்தாங்க. அது மூலியம் அந்த
கேட்டகரி வந்து நீங்கள் வந்து மீறும்போது வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து ரத்தாவதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மகளிர் உரிமை வந்து அப்ளை செய்து பெற்றுக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த தகுதி வந்து இல்லாமல் இருப்பீங்க. கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக இருப்பீங்க. அரசாங்க அளித்த தகுதியெல்லாம் இருப்பேன். நீங்கள் வந்து இடையில் வந்து மகளிர் உரிமை வாங்கி கொண்டு இருக்கும்போது உங்களோட குடும்ப ஆண்டு வரும்போது 2.5 லட்சத்திற்கு மேலே வந்து அதிகரித்தாலும் உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து ரத்து செய்யப்படும். மற்றும் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து நீங்கள் வந்து இடையில் வந்து அதிகமாக வாங்கினாலோ அது வந்து எதனா பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து டேட்டா பேஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வந்து அது மூலியம் வந்து வந்து ரத்து செய்யலாம். மற்றும் வந்து உங்களுடைய வீட்டு மின்சார பயன்பாடு வந்து அதிகமாக வந்து ஆண்டுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் மின்சாரம் வந்து அரசாங்கம் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 3600 யூனிட் மேலே நீங்கள் வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து ரத்தம்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அது மூலியம் வந்து நீங்கள் இது தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து சில தகுதியெலாம் சொல்லியிருக்காங்க. அது மூலம் நீங்கள் வந்து மீறும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து ரத்தாவதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மூலியம் வந்து உங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு வந்து மணி ஆர்டர் மூலியமாக வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணிங்க நீங்கள் இந்த மாதம் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிங்க நீங்கள் மணி ஆர்டர் மூலியமாக வந்திருக்கா சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து பேங்க்கில் வந்து அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்காது. அதனால பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்கள் பேலன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள். இல்லைனா வந்து நீங்கள் எந்த பேங்க் வச்சோ அந்த பேங்க்கில் வந்து எல்லா பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் பேங்க்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து வந்திருக்காது அமௌண்ட்டு வேறு பேங்க்கில் வந்து மாற்றி போய் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது மூலம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து உங்களுக்கு டவுட் என்ன இருந்துச்சா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த இ-சேவை மையத்தில் போய் மேல்முறை சேர்ந்துக்கலாம். அந்த இ-சேவை மையத்தில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அது மூலியம் வந்து நீங்கள் கொடுத்து வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மூலியம் வந்து அவங்க வந்து கூறுவாங்க உங்களுடைய விண்ணப்ப நிலை வந்து இந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு எந்த தகவலும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து மேலே வந்து அவங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு நம்பர் தந்திருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலுங்க. சில பேர் வந்து 2, 3, 4 முறை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சர்வர் இஷ்யூ காரணமாக வந்து அவங்க வந்து கால் போகாமல் இருக்கலாம். ஆனால் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பொறுமை வந்து ட்ரை பண்ணுங்க. அது மூலியம் வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப நிலை வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து தகுதியானவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கான முடிவு வந்து தெரிய வரும். அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னா மகளிர் உரிமை தொகை வந்து தொடர்பான வந்து எஸ்எம்எஸ் வந்து அவங்க வந்து அரசாங்கம் வந்து அனுப்பி விடாங்க. நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மூலியம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து நீங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டனா அதற்கான காரணம் என்னன்றது அரசாங்கம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து 4 சக்கரம் வாகனம் வைத்திருப்பது உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு எதற்காக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான காரணம் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மூலம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மாதத்துக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே முடிவுக்கு வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து இந்த வெள்ள நிவாரண நிதி வந்து இடையில் வந்ததால் வந்து இந்த குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. எல்லாம் வந்து எல்லா வேலையும் வந்து விரைவில் வந்து முடிந்து அனைவருக்கும் வந்து மகளிர் உரிமை வந்து கிடைத்திருக்கும். அந்த எல்லா அதிகாரிகளும் வந்து அந்த வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து ஆய்வுகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து இன்னும் கலாய்வில் வந்து ஈடுபடாமல் இருப்பாங்க. அப்படியே ஈடுபட்டாலும் வந்து அவங்க வந்து டேட்டா பேஸ் வந்து அரசாங்கத்தை அனுப்பி வைத்தது வந்து அந்த வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து அவங்க வந்து ஆய்வு செய்து கொண்டு இருப்பது வந்து சில பேருக்கு வந்து இன்னும் எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்காது. அந்த எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் அனுப்ப முடியும். வேறு யாருமே உங்களுக்கு அனுப்ப முடியாது. கவர்மெண்ட் மூலியமாக வந்து மட்டுமே நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்து அனுப்ப முடியும். அது மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேக்ஸிமம் வந்து சில பேருக்கு வந்து இன்னும் வந்து மணி ஆர்டர் மூலியம் வந்து அமௌண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து தகுதியான அனைவரும் வந்து உங்களோட மணி ஆர்டர் மூலியமாக அவங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்லிட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒன்றும் வந்திருக்காது. உங்களோட பேங்க்கில் வந்து எதனா இஷ்யூ எதனா ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தாலும் அதற்கான காரணத்தால் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்காது. அதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வராங்க. உங்களுடைய பேரில் வந்து ஏன்னா மணி ஆர்டர் எதனா வந்திருக்கா சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். மற்றும் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறவங்களுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி உங்களுக்கு உடனே வந்து கிடைத்தவிட நீங்கள் வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து அரசாங்கம் வந்து போடும்போது வந்து நீங்கள் வந்து தகுதி வரும் பட்சம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் அதை வெயிட் பண்ணுங்கள். சில பேர் வந்து மேல்முறை செய்யும்போது வந்து மிஸ் பண்ணிட்டுருப்பீங்க, மேல்முறை செய்ய வந்து தவறி விட்டுருப்பீங்க. அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து மேல்முறை செய்யலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லாம் வெயிட் பண்ணிங்க நீங்கள். உங்களுக்கான முடிவு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இறுதிக்குள் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜனவரி முதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து உங்களுக்கு தகுதி வரும் பட்சத்தில் வந்து முதல் தவணை வந்து கிடைத்துவிடும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கிடைத்தவரும் சொல்லியிருந்தாங்க அரசாங்கம் வந்து முதல் தவணை வந்து சில ப்ராப்ளமால வந்து அரசாங்கம் வந்து உங்களோட தர முடியலன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உறுதியாக அளிக்கிறேன். மற்றும் வந்து உங்களுக்கு எதாவது இந்த வீடியோ பற்றி டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒவ்வொரு செய்தி வந்து உண்மையானது மட்டுமே இருக்கும். எதுவும் வந்து பொய்யானது இருக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.